அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து தினமும் காலையில் வருகிற இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். பார்த்த உடனே மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாக இருந்து அநேகரை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த சின்ன ஊழியத்தை, இந்த சின்ன காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்தில் திரும்புவாய் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாராளிற்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார், வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் அவர்கள் முதிர் வயதாக இருந்தபோது அவர்களுக்கு நான் பிள்ளை பெறச் செய்வேன், ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆபிரகாமால் சாராளால் என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியவில்லை. அப்பா, நாங்கள் வயதானவர்கள் ஆகிவிட்டோமே, வயது கடந்தவர்களாக ஆகிவிட்டோமே, என்னுடைய நாட்கள் எல்லாம் முடிந்து போயிடுச்சே, இனிமே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாராள் இருதயத்திலே நகைத்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி முந்தின வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமிற்கு வாக்குதத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அது நடக்குமா? எப்படி நடக்கும்? நடக்கிற சூழ்நிலையே இல்லையே என்று சொல்லி அவங்க சூழ்நிலையை பார்த்து யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சாராளிற்கு தரிசனமாகி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப, நான் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக சாராளுக்கு தரிசனமாகி அவருடைய வார்த்தையை ஆண்டவர் அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. இந்த நாளில் ஐயா, என்னுடைய காலங்கள் எல்லாம் கடந்து விட்டதே, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதே, என்னுடைய காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஒருவேளை அன்றைக்கு ஆபிரகாமும் சாராலும் வயது முதிர்ந்தவர்களாகி அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருந்தார். அவருடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி சாராலிற்கும் ஆபிரகாமிற்கும் ஒரு அருமையான ஈசாக்கை கொடுத்தார். அதே தேவன் இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் கடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே, நீர் அருமையான சாராளையும் ஆபிரகாமையும் பார்த்து கேட்ட ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்வீராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.